கர்த்தரை பாடி துதித்து ஆராதிச்சு ரட்சிக்கப்பட்டேன் நான் மாத்திரம்னு இருக்கக்கூடாது. நம்ம சுவிசேஷம் என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கணும். ரட்சிப்பு சீஷர்கள் அதான் செய்தாங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிப்பு எப்படி, பாவ மன்னிப்பு எப்படி, நித்திய ஜீவனுக்கு போகிற காரியங்கள் எப்படி, மறுமையில் ஒரு வாழ்வு இருக்குது அநேகருக்கு தெரியாது, நரகம் ஒன்று இருக்குது, மோட்சம் ஒன்று, தேவனும் வருவார், நியாயம் தீர்ப்பார், தேவனை அண்டிக் கொண்டு வாழ்ந்தால் வருகையில் போய் சேரலாம், அங்கே தான் நமக்கு வாழ்வு, இனி இதெல்லாம் ஒரு நாள் மாறப்போகுது அப்படின்னு என் வாழ்க்கையில் இந்தந்த காரியத்தை செய்திருக்கிறார். எனக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் நான் சமாதானமாக இருக்கிறேன்னா, நான் பாதுகாவலாக இருக்கிறேன்னா அது தேவன் தான். அல்லேலூயா. அப்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அல்லேலூயா. அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம்.